ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ யூஸ்வலாக லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா வேறு ஊரில் இருப்பாங்க, வேறு ஸ்டேட்டில் இருப்பாங்க, வேறு கண்ட்ரியில் இருப்பாங்க, ஒரு சில டைம் வேறு கான்டினென்ட்டில் கூட இருப்பாங்க. பட் வேறு டைம்லைனில் இருக்க 2 பேர் லவ் பண்ண முடியுமா? எஸ், இந்த படத்தில் அதான் கதை. இது லேக் ஹவுஸ் 2006 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட லீட் ரோலில் கியானு ரீவ்ஸ், எஸ் நம்ம ஜான் விக், அவர் வந்து மேல் லீடாக பண்ணியிருப்பார். ஃபீமேல் லீடாக சாண்ட்ரா புல்லக் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லேக் ஹவுஸில் ஹீரோ வந்து இன்ஜினியராக இருப்பார். அவர் வந்து 2004 வாழ்ந்துட்டு இருப்பார். 2006 நம்ம ஹீரோயின் வந்து டாக்டராக இருப்பாங்க. அவங்க 2006 அதே லேக் ஹவுஸில் இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனால் 2 பேரும் எப்படி தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லேக் ஹவுஸ்க்கு வெளியே ஒரு மெயில் பாக்ஸ். அந்த மெயில் பாக்ஸ் வந்து 2004 ஹீரோ ஓப்பன் பண்ணால் 2006 இருக்க ஹீரோயினுக்கு அது ஓப்பன் ஆகும். ஸோ இது என்னடா அது ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அது மூலிமா லெட்டர்ஸ் மூலிமா அவங்க லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 வருஷம் டிஃப்ரென்ஸில் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு திடீர்னு தோணும், 2 இயர்ஸ் கேப் தானே, அப்போ இப்போ எங்கே இருக்கார் ஹீரோ அப்படின்னு தேடினா ஹீரோ வந்து இறந்துருப்பார். அவர் எப்படி இறந்தார், திருப்பி ஹீரோயின் அவரை உயிரோடு கொண்டு வராங்களா, இல்லை என்ன நடக்குது, அவங்க கடைசியில் சேர்றாங்களா இல்லையாங்கிறது மிச்ச கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த படம் அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஆப்பிள் டிவி இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள்.